ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கங்குவா திரைப்படத்தில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. சூர்யாவுக்கு வந்து 2-3 வருடங்களாக ஒரு பெரிய கேப். அதை வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாரு. விஷுவலாக விஎஃப்எக்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா பேன் லெவலில் கோலிவுட்டில் வந்து பெருசாக ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு இல்லையா? இவ்வளோ எதிர்பார்ப்பையும் சுமந்து போய் நம்ம படம் பார்க்கும் பொழுது எனக்கு 50-50 ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய இடங்களில் நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்தினாங்க. சூர்யா சொன்ன மாதிரி வாயப்பழந்து பார்ப்பாங்க சொன்னார் இல்லையா? நிறைய இடங்களில் விஷுவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேமராமேனுடைய அந்த எஃபர்ட் தெரிஞ்சுது. அப்போ இந்த பட்ஜெட்டில் எப்படி இவ்வளோ மெனக்கெட்டுருக்கீங்க, வெறும் 300 கோடி ரூபாவில் செம்மையாக பண்ணியிருக்கீங்கப்பான்னு சொல்லி விஷுவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நிறைய இடங்களில் நம்மளை சோதிச்சிருக்காங்க, அதை ஒத்துக்கிறோம். படத்தோட பெரிய ப்ளஸ் சூர்யா ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸில், டைலாக் டெலிவரியில், அவருடைய பாடி லாங்குவேஜ், அப்புறம் வசன உச்சரிப்பு, ஏன்னா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நடக்கிற கதை மாதிரி காட்டுறாங்க. நிறைய விஷயங்கள் மெனக்கெட்டுருக்காரு. ஸோ அவர் தான் கதையை எழுத்திட்டு போகிறாரு. நமக்கு நிறைய இடங்களில் தொய்வாக இருந்தாலும் மைனஸாக தெரிஞ்சாலும் சரி சூர்யா நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். போதாத வரைக்கும் 2 கதாபாத்திரங்கள், நிகழ்காலத்தில் ஒரு கதாபாத்திரம், அதுலேயும் ஒரு வித்தியாசமான ரோல் வச்சுருக்காங்க அவருக்குன்னு. டோட்டலாக ஒரு வேரியேஷன் காட்டுற மாதிரியான 2 சூர்யா. ஸோ அவர் பட்டை கிளப்பிட்டார், சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். இன்னும் நம்மளை சோதிக்கிறது என்னென்னா கதை தான். இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க, இவ்வளோ எஃபர்ட் டெக்னிக்கலாக, ஆக்டிங் வாய்ஸ், இவ்வளோ எஃபர்ட், எவ்வளோ பெரிய டீம் ஒர்க். பட் கதை வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாமே, இன்னும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா RRR இருக்கட்டும், பாகுபலி 1 and 2 இருக்கட்டும், கதை திரைக்கதை பார்த்திங்கன்னா நிறையா எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்கல்ல. இது வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் நம்மளும் ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம் பண்ணணுமோ அப்படின்னு இறங்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் எனக்கு படம் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சூர்யா வந்து வாடிவாசலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார், வேறு படம் கமிட் ஆகலை. பட் விடுதலை டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதா கொங்கரா படத்தில் வந்து புறநானூறு ஷூட்டிங்லாம் போயிட்டு பாலா படம் ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் இந்த படத்தை ட்ராப் பண்ணார். ஸோ வேறு வழி இல்லாமல் சரி ஓகே டக்குன்னு நடுவில் ஒரு படம் அடிச்சு விடலாமே அப்படின்னு கமிட் ஆன மாதிரி தான் தோணுது எனக்கு. சிறுத்தை சிவாவும் இந்த பட்ஜெட்டில், கம்மி பட்ஜெட்டில் ஒரு பீரியாடிக்கல் ஃபில்மோ ஒரு பேன் லெவலில் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கும் போல இருக்குது. அதனால் இறங்கியிருக்காங்க. அகெயின் அதான் எனக்கு முடி என்ன சொல்ல தோணுதுன்னா, ஒரு நல்ல எஃபர்ட். டெக்னிக்கலாக நிறைய இடங்களில் மிரட்டிட்டாங்க. பட் கதையில் இவ்வளோ பெருசாக கோட்டை விட்டாங்களேன்னு தோணுச்சு. சூர்யாவோட கதாபாத்திரம் 2 கதாபாத்திரத்துலேயே நிகழ்காலத்தில் காட்டுற அந்த ப்ரெசண்டில் காட்டுற அந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு வந்து ஒட்டவே இல்லைங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்தோடனே முதல் அரை மணி நேரம் அதை தான் காட்டுறாங்க. அது படத்துக்கு பெரிய மைனஸ். ஒருவேளை ரொம்ப ஒரு மைனஸான விஷயம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பீரியாடிக்கல் போர்ஷன் காட்டினா வேறு லெவலில் இருக்குன்னு நினச்சாங்களான்னு தெரில. ஸோ இப்போ ப்ரெசண்டில் காட்டுற சூர்யா போர்ஷன் பார்த்திங்கன்னா சுத்தமாக நமக்கு ஒட்டவே இல்லை. ராஜா காலத்து கதை ஓகே, பிரம்மாண்டம், சூர்யா வர்றது, கதைக்குள்ளே போகிறாங்க. பட் அதில் மெயின் என்னென்னா நமக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து எமோஷனல் நமக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. கதையில் எமோஷன் இருக்குது, நமக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு அகெயின் தேவாரா படம் ஞாபகம் வந்துச்சு. தேவாரம் கிட்டத்தட்ட இப்படி ஒரு ஃப்ளேவர் தான். ஒரு இமேஜினரி வேர்ல்டு, அப்படி ஒரு உலகம் இருக்கவே இருக்காது. இவங்களாம் ஒரு உலகம் க்ரியேட் பண்ணுவாங்களே, சினிமாட்டிக்கான ஒரு விஷயம் அவங்களாம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஜூனியர் என்டிஆர் கூட சொன்னார், உள்ளே வந்தீங்கன்னா அந்த வேர்ல்டோட கனெக்ட் ஆகிருவீங்க அப்படின்னு சொல்லி. தேவாரால் அது ஒர்க் அவுட் ஆகலை. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். ஒரு கற்பனையான உலகம். அந்த உலகம் அது வந்து நமக்கு வந்து ரிலேட் பண்ணவே இல்லை. சரி ஓகே, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸ் ஆஃப் சூர்யா அண்ட் பாபி தேயோல் அந்த சீன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஹீரோயிசமாக ஃபேன்ஸுக்கெலாம் பிடிக்கும். பட் அது நமக்கு அந்த கனெக்ட் ஆகலைங்கும்போது நம்மளால் ரசிக்க முடியல. ஆச்சரியப்படுத்தினது இந்த பட்ஜெட்டில், அகெயின் நான் சொல்ல, இந்த பட்ஜெட்டில் விஎஃப்எக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி பண்ணீங்க, இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் எப்படி இவ்வளோ சூப்பராக விஎஃப்எக்ஸ் பண்ணீங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கேமரா ஒர்க் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது டெக்னிக்கலாக இந்த போர்ஷன்ஸில் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. செட் ஒர்க்காக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க நமக்கு தெரியுது. ஸோ ஓகே, இவ்வளோ தூரம் வரணும், ஒரு அப்போகலிப்டிக் ஸ்டைலில் வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் இருக்குது படத்தில். நமக்கு அதுவும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. 3Dயில் வந்து இன்னும் நல்லா இருக்குன்றாங்க. இந்த மாதிரி விஷுவல்ஸ் பார்க்கும்போது 3Dயில் சூப்பராக இருக்குன்றாங்க. மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா, மியூசிக் வந்து படத்துக்கு மைனஸ் தான் நான் சொல்லுவேன். சாங் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சாங் வரும்போதெல்லாம் படத்துக்கு வந்து ஸ்லோவாக, எங்கெல்லாம் சாங் வருதோ அங்கெல்லாம் படம் டிப்பாகிடுது அப்படியே. பிஜிஎம் வந்து இப்படி ரொம்ப இறைச்சலாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு. சில இடங்கள் நல்லா இருக்குது. ஓகே, ஒருவேளை இப்படிலாம் இருந்தால் பிரம்மாண்டம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்களான்னு தெரில. பட் மியூசிக் வந்து மைனஸ் தான். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்.
படத்தில் ஒர்க் அவுட் ஆன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கெமியோ. எஸ், நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த கெமியோ அவர் வர்றது சீக்வன்ஸ் வந்து தியேட்டரில் பெரிய ரெஸ்பான்ஸ், பயங்கரமான விசிரிப்பாக இருந்துச்சு. அப்படியே செகண்ட் பார்ட்டுக்கு லீடு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹை மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து படம் முழுக்கவே பார்க்கும்போது நிறைய இடங்களில் அவங்க ஒரு ஹை மூமெண்ட் வச்சதுலாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா கடைசியில் வர அந்த கெமியோ பென்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் புரியுது, பாகுபலி RRR வந்து ஹை மூமெண்ட்ஸ் ராஜமௌழி சொல்லி வச்சுருப்பார், இந்தந்த இடங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி. அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு. பட் எப்படின்னு தெரில, இது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில. எனக்கு பெருசாக நிறைய இடங்கள் ஒர்க் அவுட் ஆகலை, ஒரு சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பார்க்கலாம். பட் தமிழ்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பரான பேன் இண்டியன் ஃபிலிமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். ஓவராலாக கங்குவா பற்றி சொல்கிறதா இருந்தால், சூர்யாவுடைய நடிப்பு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்து ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு பெரிய லெவலில் பேன் இண்டியன் ஃபிலிமாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்காக அந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம்.